ஒரு பஸ்ஸில் போகிறாங்க. ஒரு கொஞ்சம் பேர் போகிறாங்க இல்லைங்களா, பஸ்ஸில் ஏறுறாங்க. ஏறினதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பொம்பளை ரொம்ப ஐஷாட்டியம் பண்ணிட்டு வருது. கடைசியில் அந்த கண்டக்டரை கூப்பிடுது. அது ஒரு மலையில் ஏறுற பஸ் போகுதுங்க, திருப்பதி மாதிரி ஒரு இடத்துக்கு போகுதுங்க. போகிறப்ப ரொம்ப 2மே சண்டை. ஒன்று ஜன்னலை திறக்கக்கூடாதுங்குது, ஒன்று அந்த ஜன்னலை மூடக்கூடாதுங்குது. இப்படியே ஒன்று திறக்கக்கூடாது, ஒன்று மூடுது, ஒன்று திறக்குது. இதே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. கடைசியில் கண்டக்டரை கூப்பிட்றாங்க. அந்த 2 பேரும், 2 லேடிஸும் கூப்பிடுறாங்க. ஆனால் ஏமா ஏறினத்துலேருந்தே ஒம்படிச்சிட்டே இருக்கீங்க, ஒருத்தர் மூடுறீங்க, ஒருத்தர் திறக்குறீங்க, ஏமான்னு ஒன்று சொல்கிறது. ஒரு லேடி சொல்லுது, நான் காற்று இல்லைன்னா செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி திறக்குது. இன்னொன்று மூடிட்டு காற்று வந்தால் நான் செத்து போயிடுவேன் அப்படின்ட்டு அது சொல்லுது. எவ்வளவோ நேரம் இவன் போராடி பார்த்தான். ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, யாராவது ஒருத்தர் இது பண்ணுங்கம்மா, கொஞ்சமாவது பாதியாக திறந்து வைங்கம்மா. இல்லை, ஒன்று சொல்லுது மூடி ஆகணும்னு, ஒன்று சொல்லுது திறந்து வைக்கணும்னுட்டு. இவனால் முடியல. ஏம்மா இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக போராடி அவன் ரொம்ப சலிக்கிற இதுக்கு போயிட்டான். அப்புறம் பின்னாடி ஒருத்தன் இருக்கான். பின்னாடி ஒருத்தன் உட்காந்துட்டு அவன் பீடி பிடிச்சிட்டோ ஏதோ இருக்கான். அவன் கூப்பிட்றான், யோ இங்கே வாயா அப்படிங்கிறான். நான் ஏம்மா கொஞ்ச நேரம் இருங்கம்மா, அது போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கண்டக்டர் போகிறாரு. போனால் அவன் கேட்குறான், என்னையா அங்கே பஞ்சாயத்து அப்படின்னு கேட்குறான். உடனே இவர் கண்டக்டர் சொல்கிறாரு, ஒரே அந்த 2 லேடிஸும் ஏறினதுலேருந்தே பிரச்சனைப்பா. ஒன்று அந்த ஜன்னலை திறந்து வைக்கணும்னுது, ஒன்று திறந்து வைக்கக்கூடாதுன்னுது, ஒன்று திறந்து வச்சா செத்துருவேங்குது, ஒன்று மூடுனா செத்துருவேங்குது. இதுதான் பண்ணிக்கிட்டே வராங்க, இப்படியே தான் பண்ணிட்டு வராங்க ஏறினதுலேருந்தே அப்படின்ட்டு கண்டக்டர் சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், நான் ஒரு ஐடியா சொல்லவா? சரி சொல்லுங்கன்றான். உடனே அவன் சொல்கிறான், அவன் என்னென்ன கொஞ்ச நேரம் அந்த ஜன்னலை மூடி வை, ஒருத்தி செத்துருவா, கொஞ்ச நேரம் திறந்து வை, இன்னொருத்தி செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அப்போது கண்டக்டர் கேட்குறான், அட பாவி, ஐடியா சொல்கிறான்னு சொல்லிட்டு என்னை இன்னும் ஜெயிலுக்கு அனுப்ப பார்க்குறியா நீ? என்ன ஐடியா சொல்கிற நீ? அவங்க வீட்டுக்கு யார் பதில் சொல்கிறது, அவங்க வீட்டுக்காருக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறா, அந்த 2 பொம்பளையோட வீட்டுக்காரனே நான் தான், நான் சொல்கிற மாதிரி செய்யறான்.